வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் சர்வர் ரூம் இருக்கும் இல்லையா? அந்த சர்வர் ரூமுடைய செட்டப் எப்படி இருக்கும், ஒரு சர்வர் ரூம் இயங்குறதுக்கு என்னென்ன டிவைசஸ்லாம் நமக்கு தேவை, இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வீடியோவில் வாய்ஸ் ஓவராக கேட்கலாம். ஜென்ரலாகவே ஒரு சர்வர் ரூமுக்குன்னு இல்லை, ஒரு ஆஃபீஸ்னாலே மெயின் இன்டர்நெட். கரெக்டாக? இன்டர்நெட் இருந்தால் தான் ஒரு யூசர்ஸால் அவங்க அவங்களோட கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த இன்டர்நெட் உள்ளே வரணும் அப்படின்னா, அதாவது கம்பெனிக்குள்ளே வரணுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஐஎஸ்பி ப்ரொவைடர்கிட்டருந்து நம்ம இன்டர்நெட் வாங்கணும். ஐஎஸ்பி ப்ரொவைடர்னால் யார்? அவங்க வேறு யாரும் கிடையாது, நமக்கு இன்டர்நெட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ் தான். சரி, அந்த கம்பெனிஸ் யாருன்னா எக்ஸாம்பிளுக்கு நிறையா இருக்காங்க. ஹாத்வே இருக்காங்க, ஏசிடி இருக்காங்க, ஏர்டெல் இருக்காங்க, நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. சரி, இப்போ ஒரு கம்பெனிக்கு இன்டர்நெட்டு ப்ரொவைட் பண்ணி வாங்கிட்டோம். இன்டர்நெட்டுக்காரங்கிட்ட நம்ம பணம் கட்டி வாங்கிட்டோம். எனக்கு இவ்வளோ அன்லிமிட்டெட் டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிளான் வாங்கிட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து அப்படின்னா, அவங்க நமக்கு ஒரு ஃபைபர் கேபிள் வழியாக நமக்கு இன்டர்நெட்டு அக்சஸ் பண்ணுற ஒரு டிவைஸஸை நம்ம கம்பெனிக்குள்ளே வச்சுருவாங்க. எங்கே வைப்பாங்க? சர்வர் ரூம்குள்ளே வைப்பாங்க. ஓகே, அது மோடமாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ரவுட்டராக இருக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போ அது இன்டர்நெட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, இன்டர்நெட்டும் வந்துருச்சுப்பா. ஸ்ட்ரைட்டாக யூசர்ஸ்க்கு கொடுக்க முடியுமா? கொடுத்தா என்னாகும்? வெளியே எவ்வளவோ மால்வேர்ஸு, வைரஸஸ்லாம் இருக்குது. நேராக போய் யூசர்ஸ் அடித்து கம்ப்யூட்டர் காலி பண்ணிடாது. ஸோ அது காலி பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த இன்டர்நெட்டை பிளாக் பண்ணுறதுக்கோ, இல்லை அது இன்டர்நெட்டை ஃபில்டர் பண்ணி அது கரெக்டாக மக்களுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வேணும் இல்லையா? அந்த டிவைஸ் பேர் தான், அதுக்கு தான் நம்ம ஃபயர்வால் அப்படின்ற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபயர்வால் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஃபார்ட்டிகேட்டில் இருக்குது, சோஃபோஸில் இருக்குது, பாலால்டோன்னு இருக்குது, சோனிக் வால், இது மாதிரி நிறையா பிராண்ட்ஸில் இருக்குது. இதோட வேலை எப்படி என்னென்னா, ஒரு இன்டர்நெட்டை ஃபில்டர் பண்ணி, அதாவது தேவையில்லாத டேட்டா டிராஃபிக்ஸை ஃபில்டர் பண்ணி, வைரஸஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி கரெக்டான ஒரு இன்டர்நெட்டை சேஃப்டியாக யூசர்ஸ்க்கு அனுப்புகிற வேலையை பண்ணுறதுக்கு தான் இந்த டிவைஸ். இதை என்ன பண்ணுறோம், அவங்க ஐஎஸ்பி ப்ரொவைடர் ஒரு மோடம் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு கீழே வச்சுருவோம். இப்போ அந்த ஐஎஸ்பி ப்ரொவைடர் கொடுத்த அந்த ஒரு கேபிளை எடுத்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க அங்கே. அதாவது அவங்களுடைய சைட்லேருந்து ஒரு கேபிள் உள்ளே வந்திருக்கும். அப்புறம் அது பேர் பிஓஇ போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்லேயே பக்கத்தில் இன்னொரு போர்ட் இருக்கும். அதுலேருந்து ஒரு லிங்க் எடுத்து நம்மளுடைய ஃபயர்வாலில் கொடுத்துருவோம். கரெக்டாக? ரைட். இப்போ இன்டர்நெட்டும் வந்துடுச்சு. அதில் 2 ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபயர்வால்லே. ஒன்று வேன் ஒன்று இருக்கும், இன்னொன்று லேன் ஒன்று இருக்கும். வேன் அப்படின்னா என்னென்னா, அந்த நம்ம ஏர்டெல்காரங்கள்ட்டேருந்து வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த இதை எடுத்து இந்த வேன் போர்ட்டில் சொருகிடுறோம். அப்புறம் லேன் போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த லேன் போர்ட்டை எடுத்து கீழே அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு கோர் ஸ்விட்சுன்னு ஒரு ஸ்விட்ச் வைக்கணும். அந்த ஸ்விட்சஸ் எதுக்கு அப்படின்னா, இதுதான் ஒரு நெட்வொர்க்கோடைய பிரெயின் கூட சொல்லுவாங்க. இந்த கோர் ஸ்விட்சஸ் தான் எதுக்குன்னா, இது மேனேஜ்டு ஸ்விட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு போர்ட்டுக்கும் எனபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ இங்கே தான் வேலை செய்யணும், நீ இப்போ போர்ட் நம்பர் 1 நீ இவருக்கு தான் வேலை செய்யணும், போர்ட் நம்பர் 2 நீ இவருக்கு தான் வேலை செய்யணும், போர்ட் நம்பர் 3 நீ இவருக்கு தான் அப்படி வேலை செய்யணும், அப்படி செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதான் VLAN கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை லேயர் 3 ஸ்விட்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஒரு கோர் ஸ்விட்சும் வச்சிடறோம். இப்போ எப்படி மோடத்துலேருந்து ஒரு சுவிட்ச் எடுக்கிறோம், அதை எடுத்து ஃபயர்வால் கொடுக்குறோம், அப்புறம் ஃபயர்வால்லேருந்து எடுத்து இன்னொரு சுவிட்ச் அந்த கோர் சுவிட்சஸ்க்கு கொடுக்குறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 4வதாக அக்சஸ் ஸ்விட்சுன்னு ஒன்று இருக்குது. அக்சஸ் ஸ்விட்சுன்னு அடுத்த ரேக்கில் வைக்கிறோம், 4வது ரேக்கில் வைக்கிறோம். இந்த அக்சஸ் ஸ்விட்சஸ் எதுக்குன்னா,
ஜென்ரலாக வந்து சுவிட்ச் மூலியமாக தான் நம்ம மக்களுக்கு இன்டர்நெட் பாஸ் ஆகும், கரெக்டாக, நெட்வொர்க் கேபிள் மூலியமாக. ஸோ இந்த கோர் சுவிட்சிலேருந்து ஒரு கேபிள் எடுத்து சுவிட்சஸில் கொடுத்துட்றோம். அதை சாதாரண சுவிட்சஸ்ன்னு சொல்லுவோம், அது அன்மேனேஜ்டு சுவிட்சஸாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் அதை கொடுத்துட்றோம், யூசர்ஸ்க்கு கொடுத்துருவோம். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி, வைஃபை, அப்புறம் அக்சஸ் பாயிண்ட்டு, சர்வர்ஸு, என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் வேணும் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த அக்சஸ் சுவிட்சஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன்னா சர்வர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம்னு சொல்லிவிட்டு, இப்போ இந்த சர்வர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இந்த சர்வர்ஸ்லாம் என்னென்ன சர்வர்ஸ்லாம் வைக்க முடியும் அப்படின்னா, டொமைன் கண்ட்ரோலர் வைக்கலாம், டிசி சர்வர் வைப்போம், ஃபைல் சர்வர் வைப்போம், அப்ளிகேஷன் சர்வரு, டேட்டா பேஸ் சர்வரு, பேக்கப் சர்வரு, விஎம்ஆர், இஎஸ்எக்ஸ்ஐ ஸ்டோரேஜ் சர்வரு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஈஸி ஆக்சஸ் ஸ்விட்சஸ்லேருந்து எடுத்து லிங்க்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸி ஆக்சஸ் ஸ்விட்சஸ்லேருந்து கொடுக்க மாட்டோம், கோர் ஸ்விட்சிலேருந்து தான் நம்ம சர்வர் கொடுப்போம். அதான் சேஃப்டி. ஏன்னா அதுதான் வீலான் நம்ம எனபிள் பண்ணியிருக்கனால ஒரு போர்ட் போனால் கூட இன்னொரு போர்ட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்ருக்கும், கரெக்டாக ஹை ஸ்பீடாகவும் இருக்கும் டேட்டா. அப்புறம் வந்து நாஸ் ஸ்டோரேஜ் வைப்போம். நாஸ் ஸ்டோரேஜ்னால் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் மக்கள் யூஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் ஒரு இடத்துல சேஃப்டியாக இருக்கணுமா இல்லையா. இப்போ நார்மல் லேப்டாப்பில் ஒரு டேட்டா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஹார்ட் டிஸ்கை மாற்றணும், அது இதுன்னு பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு நிறையா செலவாகும், சம்டைம்ஸ் டேட்டா எடுக்க முடியாமல் போயிடும். இது ஒரு சிங்கிள் லேப்டாப்னால் ஓகே. ஒரு 150 பேர் ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துல வேணும்னா என்ன செய்யணும், ஸோ அவங்களுக்கெல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும் இல்லையா, அதாவது டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும் இல்லையா, அதுக்கு தான் அந்த டிவைஸ் நம்ம அந்த சர்வர் ரூம்குள்ளே வைக்கிறோம். அது பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ மெயினாக வந்து கம்பெனிஸ்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாஸ் ஸ்டோரேஜு, சான் ஸ்டோரேஜு, ரைடு ஸ்டோரேஜு, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன வேணும்னா பேக்கப் சிஸ்டம். பேக்கப் சிஸ்டம்னால் இவங்க ஒர்க் பண்ண எல்லா டேட்டாவையும் ஒரு இடத்துல பேக்கப் பண்ணி வைக்கிறது, டெலீட் ஆனால் கூட கரெக்டாக திருப்பி எடுத்து கொடுக்குற மாதிரி. அதுக்கு தான் வந்து நாஸ் ஆப்செட் பேக்கப் சிஸ்டம்னு இருக்குது, க்ளவுடு பேக்கப் இருக்குது, டெய்லி ஸ்னாப்சாட் பேக்கப் ஆப்ஷன் இருக்குது. இதுதான் டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவைஸ் எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சிட்டோமா. அடுத்து யூபிஎஸ். இவங்க எல்லாத்துக்குமே வந்து பவர் கொடுக்கணுமா. ஏன் யூபிஎஸ் மூலயமா கொடுக்குறோம், ஏன் ரா பவராக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ரா பவர்ன்றது என்னென்னா அதோடய கன்சம்ஷன் அதிகமாக இருந்து வேகமாக நம்மளுடைய சர்வர்ஸோட ஹார்ட்வேரை தாக்குறப்ப ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே யூபிஎஸ் போட்டோம்னா அது எந்த இதாக இருந்தாலும் அந்த யூபிஎஸ் அதை தாங்கிக்கிட்டு தேவையான பவர் சப்ளையை மட்டும் நம்ம சர்வருக்கு கொடுக்கும். ஓகேவா. அப்புறம் வேறு சர்வர் ரூமில் வேறு என்ன தேவைப்படுது அப்படின்னா, யூபிஎஸ் தவிர பிடியூ தேவைப்படும். அப்புறம் வந்து கூலிங் என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்ம ஏசி போடணும் கண்டிப்பாக. அப்புறம் வந்து ஏசி கரெக்டாக தான் ஓடுதான்றதை செக் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் சென்சார் ஒன்று இருக்குது, அது போடணும். அப்புறம் ரேக் வந்து கரெக்டாக அந்த கூலிங்கை வந்து கரெக்டாக அந்த ரேக்கில் போய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரேக் கூலிங் சிஸ்டம் பண்ணணும். அப்புறம் பேட்ச் பேனல் பண்ணணும், கேபிளிங் பண்ணணும் உள்ளுக்க. ஓகேவா. இந்த இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஜென்ரலாகவே நம்ம ஒரு சர்வர் ரூம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சர்வர் ரூமில் நம்ம செட்டப் பண்ணுறக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சர்வர் ரேக்கை வந்து கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் யூபிஎஸ்சி பேட்ரி பேக்கப்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். அப்புறம் கூலிங் ஏசியெல்லாம் செட்டப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து கேபிள்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி அந்த கேபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிடணும். அப்புறம் கரெக்டாக அந்த எர்த்திங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். பவர் ஆப்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்து வச்சுக்கணும். சரி, இப்போ அந்த வேலையை முடிஞ்சிருச்சு. இப்போ ஐஎஸ்பி கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஐஎஸ்பி இன்ஜினியர் வந்து ஒரு மோடம் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்களோட கம்பெனியிலேருந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க நம்ம சர்வர் ரூமில் வச்சு.
அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு சில ஐபி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, ஸ்டேட்டிக் ஐபி கொடுப்பாங்க, இல்லை PPPoE அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் கொடுத்துட்டு நான் அதை வந்து அவங்களே வேன் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இன்டர்நெட்டை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? ஸ்பீட் டெஸ்ட்டு பிங்க் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஐபியை போட்டுட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்றதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் சர்வர் ரூமில் நம்மளுடைய அந்த டேட்டாஸ்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாபிக்ஸ் இருக்குது, PRDGன்னு ஒன்று இருக்குது, சோலார் வைண்டுன்னு ஒன்று இருக்குது, ஓபி மேனேஜர். இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளோட இன்டர்நெட்டை மானிட்டர் பண்ணலாம், ஃபயர்வால் மானிட்டர் பண்ணுறதுக்கு, ஸ்விட்சஸ் போர்ட் மானிட்டர் பண்ணலாம், சர்வரு அப்புறம் ஸ்டோரேஜ் எவ்வளோ போயிட்டுருக்கு, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் என்னோடய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண டேட்டா சென்டரில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கள் சர்வர் ரூமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரேக் இருக்கும். ஸோ ஐஎஸ்பி ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா 2-3 ப்ரொவைடர் இருந்தாங்க. ஸோ அவங்க கேபிள்ஸ் வந்து ஃபைபர் மூலிமா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபயர்வாலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபயர்வால்லேருந்து எங்களுக்கு வந்து கோர் ஸ்விட்சஸ் எல்லாம் கிடையாது, அதாவது மேனேஜர் ஸ்விட்சஸ் நாங்கள் யூஸ் பண்ணலை. ஸோ டைரெக்டாக வந்து டெல்லில் இருக்கக்கூடிய அந்த 48 போர்ட் ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபயர்வால்லேருந்து ஒரு லிங்க் எடுத்து நம்மளுடைய இதுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஸ்விட்சஸும் எடுத்து அடுத்த ஸ்விட்சில் வரக்கூடிய கேபிள்ஸ் எடுத்து கீழே வந்து அந்த இது வச்சுருப்பாங்க, சர்வர் ரேக் வச்சுருப்பாங்க, பேட்ச் பேனல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒவ்வொரு லிங்க் எடுத்து கொடுத்துருப்போம், ஸ்விட்சஸ்லேருந்தே எடுத்து ஒவ்வொரு லிங்க் எடுத்துக்கும். ஏன்னா அந்த பேட்ச் பேனலோட இன்னொரு எண்டு தானே யூசர்ஸ் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பிளேஸில் ஒரு சைடில் செவத்தில் ஒரு டப்பா மாதிரி ஒன்று அடிச்சு வச்சுருப்பாங்கள்ல, அதோட எண்டு அங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்கு இன்டர்நெட் வரணுன்னா நம்ம ஸ்விட்சிலேருந்து எடுத்து சர்வர் ரூம் ஸ்விட்சிலேருந்து எடுத்து அந்த பேட்ச் பேனலில் கொடுக்குறோம். எத்தனை பேட்ச் பேனல் கொடுக்கணும், அது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டு சேம் நம்பர் இருக்கும். அதை நோட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆயிடுச்சு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 26வது நம்பர் போர்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆஃபீஸில் நம்மளுடைய செகண்ட் ஃப்ளோரில் 26ஆம் நம்பர்னு சொல்லி ஒரு போர்ட் இருக்கும், அதாவது நம்ம நோட் பண்ணி வச்சுருந்துருப்போம். அங்கே போய் செக் பண்ணால் அது ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அது என்னன்றதை நம்ம போட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா POE டிவைஸ் இருக்கும். POE டிவைஸ் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து பவர் வந்து நெட்வொர்க்கு, அதாவது நார்மல் பவர் கொடுக்காம ஒரு நெட்வொர்க் கேபிள்ஸ் மூலிமா பவர் கொடுக்குறதுக்காக அந்த POE டிவைஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறையா சர்வர்ஸ், டெல் சர்வர், இந்த மாதிரி சர்வர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து DC சர்வர் இருக்கும், CCTVக்கு NVR இருக்கும், DVR இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்பட்ட சர்வர்ஸ் இருக்கோ அது பூராமே இருக்கும் அங்கே. ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு டேட்டா சென்டர்ன்றது, இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே எது இருந்தாலும் நான் வேறு வீடியோஸில் நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.